தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அம்பிகையின் ஸ்லோகத்துடன் இந்த நாளை ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி மூலம் துவங்குகிறோம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாய் அமையட்டும். பிப்ரவரி மாதத்தின் 3ஆம் நாளான இன்று செவ்வாய்க்கிழமை, விஸ்வவாசு வருடம் என்கிற தை மாதத்திலே 20ஆம் நாள். இன்றைய திதியை பொறுத்தவரைக்கும் துவதியை திதின்னு உண்டு. துதியைனா ரெண்டாவதுன்னு அர்த்தம், வடமொழியில் ரெண்டுன்னு அர்த்தம். இந்த 2ஆம் நாள் எதுக்கு யூஸ் ஆகும்னா, பொருள் தேடிய பயணத்துக்கு நல்ல நாள், லாபத்தை கொடுக்கும். இந்த செவ்வாய்க்கிழமையும் அப்படி தான் நிறைய பூமிக்காரகனான விஷயங்கள்லாம் செய்யும். அதாவது கொடுக்கல் வாங்கல், பூமி சம்மந்தப்பட்டது, வீடு விற்கிறது, வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்லதை கொடுக்கும். நியூமராலஜி பிரகாரம் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி அப்படிங்கிறது குருவுடையது, அதுவும் தனத்தை கொடுக்குது. அது மூலயமா லாபத்தை சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நாள் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க நல்ல நாள். இந்த நாளில் உத்தராயண மாதத்தில் ஹேமந்த ருதுவில் முன்மணி காலம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில், மகர மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிறை, துவித்தியை அப்படிங்கிற அந்த 2வது திதி காலையில் 5:37 வரைக்கும் உங்களுக்கு பிரதம திதி இருக்கும். அதுக்கப்புறம் துத்தியை வந்துடும். ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 12:29 வரைக்கும் இருக்கும், பின் மகம் வந்துடும். அதனால் பூராட உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயிலுடைய செல்வ முத்துக்குமார சுவாமியின் பவனி வரக்கூடிய நாள். சகல சிவாலயங்களிலே ஸ்ரீ அம்மனை வழிபடுவதற்கான நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி குற்றாலீஸ்வரர் என்கிற குற்றாலநாதருக்கு தெப்போற்சவம் நடக்கூடிய நாள் இன்றைக்கி. வடக்கில் சூலம், பால் பரிகாரம். மகர லக்னத்திலே 1 நாழிகை 48 வினாழிகளும் 6:35க்கு இன்றைக்கு சூரிய உதயம் இருக்கக்கூடிய நாள். கீழ்நோக்கு நாள். பூமி சம்பந்தப்பட்ட காரங்கள், நம்ம கிணறு நோண்டுறது, குளம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நல்ல நாள். இன்றைய நாள் கோச்சாரப்படி கோள்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய புத சுக்கிர செவ்வாய் என்பவர்கள் நமக்கு மகர ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி மீன ராசியிலும், குரு வக்கரகதியிலே மிதுன ராசியிலும், சந்திரனும் கேதும் சேர்ந்து அமரக்கூடியதான சிம்ம ராசியாகவும் இருக்கிறது. இன்றைய நாளில் சோபனம் என்கிற நாமயோகமும் தைத்துளை என்கிற கரணமும் கூடுதல் சிறப்பை தருவது சிறந்தது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. பல விதத்திலும் இன்றைக்கி வேலை செய்கிற காரியங்கள் எல்லாம் மெதுவாக நடந்தாலும் லாபமாக நடக்கும். சத்ருஸ்தானத்துக்குள்ளே இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் அச்சங்கள் தீரும், கொடுத்த பணம் திரும்பி வரும், எதிர்ப்புகள் விளைவதனாலே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வரவுகளும் பல இடத்திலும், முக்கியமாக அரசியல் அரசாங்க தொடர்புகளே பாராட்டுகளும், வெளி வட்டார தொடர்பினால் சில செலவுகளும், பத்திரிகை தொழிலிலே ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. சுகங்கள் உண்டு, புகழ் பெருகும். மற்றவர்களுடன் அன்பாக நன்மையாக நடக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். செவ்வாய்க்கிழமை 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். தைரியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை. அப்படிப்பட்ட தைரியத்துக்குரிய நாளிலே சுகஸ்தானத்திற்குள்ள சந்திரன் இருக்கக்கூடிய நாள். மண் மனை வாகனங்களிலே பல விதத்திலும் உங்களுக்கு லாபம் உண்டு. புதிய வாகன மாற்றுதல்கள் உங்களுக்கு பலன் உள்ளதாக அமையும். சிலர்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணணும்னு யோசித்து அதுக்கான ஷிஃப்டிங் ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி எடுத்து செய்வீங்க. மங்களகரமான நாள், மங்களவாரம்னு பேர். அப்படி இன்றைக்கி தாராளமாக செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி செய்யும்போது உங்களுடைய
பலன்கள் கூடுதலாக அமையும். மஞ்சக்கிழங்கு கொஞ்சம் தானம் கொடுத்தா இன்னும் நல்லது. இன்றைக்கி அதை செய்யுங்க. முருகனின் வழிபாடு சிறந்ததாக அமையும். இந்த நாளில் 3, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. கொஞ்சம் மனசில் கோபம், ஆத்திரம் இதெல்லாம் வரும், பயமும் வரும். நம்ம சரியாக இதுவும் பண்ணலையோ அப்படிங்கிற தைரிய குறைவும் வரும். அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. தனம் வருவது வாய்ப்பு உண்டு. கேதுவுடன் சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிறனால, இந்த தேய்பிரையில் இருக்கக்கூடிய சந்திரனால உங்களுக்கு மனதிலே கொஞ்சம் தைரிய கம்மியும் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் காரியங்கள் செய்ய வேண்டும். தெளிந்த மனதில் நமக்கு எப்போ சக்ஸஸ் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும்போது மாத்திரைகள் எல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். அந்த மாத்திரையெல்லாம் எக்ஸ்பைரிலாம் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதனால் வயிற்றுப்போக்குகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. 2ஆம் இடம் என்கிற சிம்ம ராசிக்குள்ளர சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து அமரக்கூடிய இந்த நாள், மகம் என்கிற கேதுவுடைய நட்சத்திரத்திலேயே அமர்வதனாலே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. ஆனாலும் மனதிலே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வெளியில் சொல்லும்போது எதிர்ப்புகள் நிறைய சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தோணிச்சு, ஆனால் சொல்லாதீங்க. கேட்டால் மட்டும் சொல்லுங்கள். எந்த ஒரு சஜஷனும் வாண்டடாக போய் சொல்லும்போது உங்களுக்கு மதிப்பிழந்து போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால உங்கள்கிட்டயே அந்த ரகசியத்தை புதைத்து கொள்ளுங்கள். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளரே சந்திர பகவானும் கேதுவும் அமர்ந்திருப்பது வரவை கொடுப்பதாக அமையும். பல விதத்திலும் ஆதாயத்தை தரக்கூடிய சேர்க்கை இது. ஞானகாரகனுடன் சேர்ந்த செலவாளி அப்படின்றதும் பயணங்களை கொடுப்பதும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வெளியில் போயிட்டு வரணும்னு எண்ணங்களை உண்டாக்கும். நம்ம கேதார்நாத் போயிட்டு வரணும், பத்ரிநாத் போயிட்டு வரணும்னு கொஞ்சம் வெளிநாட்டு வெளி ஊர் பயணங்களுக்கும் வட நாட்டு பயணங்களுக்கும் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரணும், அந்த யாத்திரை போகணும் அப்படிங்கலாம் எண்ணங்கள்லாம் கொண்டு வந்து தரும். முடிந்த வரைக்கும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே போயிட்டு வாங்க. உங்கள் ஊரில் பக்கத்திலே இருக்கும், அந்த கோயிலெல்லாம் போயிட்டு வரதே இன்றைக்கி நல்லது. 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். செய்கிற காரியங்களில் செயல் நிலைப்பாட்டிலே சில மாறுதல்களை மட்டும் ஏற்படுத்தியனால் உங்களுக்கு ஊக்கங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம். சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்க்கலாம். பதவியிலும் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வேலை மாறி இருக்குது சார், பக்கத்து டெஸ்கையும் சேர்த்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லக்கூடிய நாள் இன்றைக்கு. உங்களுக்கு திருப்திகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அருளாலும் இந்த நாள் சிறப்பானதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. செலவுக்கு கொஞ்சம் கூட அஞ்சறதே கிடையாது. எவ்வளவு செலவு பண்ணால் அவ்வளோ செலவு பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயே சந்திரன் இருக்கிறதுனால பண விரயம் என்று சுப விரயமாக அமைகிறது. கேதுவுடன் சேர்ந்ததுனாலே உங்களுடைய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக இருக்குது. இந்த காரியங்கள் இப்படி பண்ணினா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுனால உங்கள் லாபத்தையும் நீங்கள் சேர்ந்து எடுத்துக்கிறீங்க. இந்த நாள் நன்மை பலவும் உண்டாகக்கூடிய நாள். அதனாலே ஆதாயம் கூடும், லாபம் அதிகரிக்கும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரா மாதிரி எல்லாம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். 6, 9 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரியில் தான் இருக்குது. ஆதாயம் நிறைய இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு கோப்பம் பண்ணி அழகாக நிம்மதியாக நிதானமாக பண்ணினீங்கன்னா எல்லாம் சக்ஸஸ் போயிடலாம்.
புகழ் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால, அது முக்கியமாக தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே தொழிலிலே உங்களுக்கான ரெகக்னேஷன் இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, மீடியா இதில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, ஆதாயம் நிறைய இருக்குது. அதனால் புதிய விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இதில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதியினால் குருவுடைய நல்ல நாள். குரு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளில் பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும், சுகத்துக்கு குறைவு இருக்காது. அதுவும் முக்கியமாக கலத்திரத்து மூலியமாக இருக்கக்கூடிய சுகம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை கரெக்டாக இருக்கணும். வாய் வார்த்தையாக இருந்துட்டால் நல்லது. சண்டை சச்சரவுகளெல்லாம் அங்கேயே கலைஞ்சிடணும். எதை சொல்லுவான், நார்மலாக சொல்லுவான் தேங்க்ஸ் அண்ட் சாரி அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் அண்ட் சாரின்னு சொல்லிடணும். அப்படி கேட்டுட்டிங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா சிக்கல் உண்டு. கொஞ்சம் யோசித்து பண்ணணும். காரியங்கள்லாம் மெதுவாக தான் நடக்கும், அவசரப்படக்கூடாது. அதுக்காக பயப்படவும் கூடாது. செய்கிற தப்பெல்லாம் அடுத்தவங்க மேலே சொல்லவும் கூடாது. எதையுமே ஆராயாமல் பார்த்துக்காம நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் அப்படின்னு சொல்கிறது தான் உசிதமான ஒரு சூழ்நிலை. அப்படி பண்ணிக்கிறது நல்லது. எல்லா காரியமும் நல்லதாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு அன்பாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் பக்கம் திரும்பிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இருக்கீங்க. இன்றைய நாளில் 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகப்பெருமானின் வழிபாடும் நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, சிம்ம ராசிக்குள்ளர மக அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளர இன்றைக்கி சந்திரன் பிரவேசம் கேதுவோடு இருக்குது. இந்த மகம் என்கிற நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடத்திற்கு. இந்த நட்சத்திரத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலே மேலே யோசிக்கக்கூடிய அத்தனை திறமைகளையும் கொடுக்கும். வாழ்க்கையின் அடுத்த நிலை எப்படின்னா மற்றவர்களால் புகழப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புகழ் அப்படிங்கிறது எப்படின்னா போற்றுவது அப்படின்னு சொல்லுவோம். அந்த போற்றுதல் அப்படிங்கிற விஷயத்தினாலே நிறைய எனர்ஜியாக செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நீங்கள் இருக்கிறீங்க. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் செவ்வாயின் அந்த முருக வழிபாடும் முக்கியமானதாகிறது. இன்றைக்கி அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, உங்கள் மனசில் என்ன ஓட்டம் இருக்கோ அதெல்லாம் இன்றைக்கி கரெக்டாக சேர்ந்துடும். கலத்திரத்துடன் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். செய்கிற வேலையெல்லாம் கரெக்டாக செய்யணும் சார். செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதனால் எல்லாமே நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக ஆஸ் பர் டைம் டேபிள் பிரகாரம் பண்ணுங்கள். அது கரெக்டாக இருக்கும். எக்ஸசைஸ் பிஸ்டின் அந்த மிலிட்ரி அப்படின்னு சொல்லுவோம், போலீசிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் சொல்லுவாங்க அவர் ரொம்ப டிசிப்ளின் பர்சனுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்ஃபையும் சொல்லுவோம், ஹஸ்பண்டையும் சொல்லுவோம் இல்லையா, அவங்க ரொம்ப வீட்டில் எடுத்த காரியம் கரெக்டாக பண்ணிவிடுவாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் இன்றைக்கி அமைத்து கொள்வது நல்லது. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கி துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, இன்றைக்கி உங்கள் காரியங்கள் எல்லாம் நல்லா சக்ஸஸ் ஆக போகுது. எதிரிகள் உங்களை விட்டு ஓட போகிறாங்க. அதனால் நன்மைகள் வரக்கூடிய நாள். ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு வரும். கொடுத்த காசு திரும்பி வரும். ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஆள் சார் பைசா வாங்கிட்டார் சார், கொடுக்கல சார், இன்றைக்கி கேட்ட பணம் கிடைக்கும்.
நார்மலாகவே இந்த செவ்வாய்க்கிழமை கொடுத்த கடனை கேட்டால் கிடைக்கும். செவ்வாய் சனி இந்த 2 நாளும் அப்படி தான். அதுபோல் நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. கடனை குறைத்து கொள்ளுவதற்கான வாய்ப்புகளையும் இன்றைக்கி தரும். இன்றைக்கி த்விதியை அப்படிங்கிற திதியை வந்து பணம் தேடல், பணம் சார்ந்த தேடல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பொருளை கொஞ்சம் அடைத்தீர்களானால் பணம் அடைந்து விடும். அதனால் கடன் அடைவதற்கு நல்ல நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன்.